ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வீடியோவில் தான் இருக்கும். டைம் இப்போ 9:45 ஆயிடுச்சு. எப்படியாவது இந்த வீடியோ போட்டுருன்னு வந்தேன். நாளைக்கு போட்டுக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா அப்படி ஒரு பரபரப்பு. ஏன்னா டிஎன்இஏல இந்த வருஷம் எந்த வருஷம் இல்லாத மாதிரி இந்த வருஷம் அதிக பேர் பேமெண்ட் பண்ணி சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணி தயாராகிட்டாங்க கவுன்சிலிங்க்கு. இப்போது என்ன நடக்க போகுது அடுத்தது அண்ட் போட்டி எப்படி இருக்கும், என்னென்ன கேட்டகிரியில் எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ பார்த்துருவோம். புள்ளி விவரம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. டோட்லேருந்து ரிலீஸ் ஆன டேட்டா தான் இது. ஸோ அஃபீஷியல் டேட்டா. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னா அஃபீஷியல் நியூஸ் சேனல் சோர்ஸ்லேருந்து கிடச்சிது. அண்ட் ஏன்னா உங்களுடைய டிஎன்ஏ வெப்சைட்டில் கூட அப்டேட் பண்ணல. நான் இப்போது புள்ளி விவரத்தோடு சொல்ல போகிறேன். யாரெல்லாம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எந்தெந்த கேட்டகிரி 7.5 ரிசர்வேஷனில் எவ்வளோ பேர், அப்புறம் ஒகேஷனில் எவ்வளோ பேர், அதுக்கப்புறம் சிபிஎஸ்சியில் எவ்வளோ பேர், இந்த மாதிரி நான் பொதுவாக எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ரொம்ப முக்கியம் போட்டி எப்படி இருக்க போகுது, ரவுண்டு எப்படி பிரியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் 7.5க்கு சீட்டு கிடைக்குமா, எவ்வளோ சீட்டு இருக்குது அதை பற்றியும் நம்ம பேசுவோம். அண்ட் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? அண்ட் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ. இத்தனை நாள் நீங்கள் காத்துட்டு இருந்தீங்களே, சர்டிஃபிகேட் அப்லோட் முடிஞ்சிருச்சு. ஐ மீன் உங்களுடைய அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், சர்டிஃபிகேட் அப்லோட் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போது இனி அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் அடுத்து பார்ப்போம். இப்போது 2026 டிஎன்இஏல எந்த வருஷத்தும் இல்லாத மாதிரி 2,45,220 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போது இது வந்து இந்த நம்பர் வந்து இவ்வளோ பேரா, இவ்வளோ பேருமே வந்து கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணுவாங்க போடுவாங்களா, அப்போ நமக்கு சீட்டு கிடச்ச மாதிரி தான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கிடையவே கிடையாது. இவங்க எல்லாருமே ரவுண்டு பிரியும். ரவுண்டு 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பிரியும். போன வருஷம் என்ன நடந்ததுன்னா ரவுண்டு 1 40,000 பேர், ரவுண்டு 2 1,00,000 பேர், ரவுண்டு 3 1,10,000 பேர், இப்படி 3ஆக பிரிச்சுட்டாங்க. இப்போ போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் நான் என்ன சொல்லுவேன்னா மொத்தமாகவே வந்து 2,39,000 சொச்சம் பேர் தான் ரேங்க் லிஸ்ட் வந்தது. அதில் அட்டன் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு 35,000 பேர் சீட் எடுத்தாங்க, 40,000 பேரில் ஒரு தோராயமாக தான் சொல்கிறேன். அண்ட் செகண்ட் ரவுண்டில் 1,00,000 பேர்த்தில் கிட்டத்தட்ட 70,000 பேர் தான் சீட்டு எடுத்தாங்க. அண்ட் தேர்ட் ரவுண்டு 1,00,000 பேரில் 50,000 பேர் தான் சீட்டே எடுத்தாங்க, 50,000 பேர் சீட்டு எடுத்தாங்க. இங்கே வந்து 50,000 சீட்டு 60,000 சீட்டு வேக்கண்ட்டாகவே போகுது. காரணம் என்னென்னா உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் போய் சேர்ந்துட்டாங்க பயத்தில். அதனால தான் சொல்கிறேன், டிஎன்இஏ அப்ளை பண்ணவங்க வெயிட் பண்ணுங்கள், சீட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் நல்ல காலேஜில் கிடைக்கும், கவுன்சிலிங் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கும். நான் சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேறீங்க. ஸோ நம்ம கரெக்டான சாய்ஸ் பண்ணி கொடுத்தா கிடைக்கும், ஓகேங்களா? இப்போது இந்த வருஷம் 2,45,220 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா இந்த வருஷமும் அதே மாதிரி தான். ஏற்கனவே ஒரு 40-30% மக்கள் போய் சேர்ந்துட்டான். அவன் சும்மா அப்ளை பண்ணியிருக்கான். இதில் வந்து டூப்ளிகேட் அப்ளிகேஷன்ஸும் இருக்கும். இது எப்போ நமக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் கரெக்டாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா ரேண்டம் நம்பர்னு ஒன்று வருது 10ஆம் தேதி. அந்த ரேண்டம் நம்பர் வந்தால் கன்ஃபார்ம் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் கவுன்சிலிங். அப்படி கிடையவே கிடையாது. ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் எலிஜிபிள் ஃபார் கவுன்சிலிங், ஓகேவா? இப்போ ரேங்க் லிஸ்ட் எப்போ வருது? ஜூன் 29, ஓகேவா? ரேண்டம் நம்பர் எப்போ வருது? 10ஆம் தேதி. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எங்கே நடக்க போகுது? 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி, ஜூன் 8லேருந்து ஜூன் 10 முடி, ஓகேங்களா? அப்போ இந்த வெரிஃபிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் நடக்கும், டிஎஃப்சியில் தான் நடக்கும், எங்கேயும் போக மாட்டேன். இதை பற்றி நம்ம தனி வீடியோவில் பேசுவோம். இப்போ புள்ளி விவரத்தை பேசிக்குவோம். ஸோ இதில் எப்படி சார் ரவுண்டு பிரிப்பாங்க அப்படிங்கிறதும் தனி வீடியோவில் போடுவோம். பட் ஆனால் நீங்கள் போன வருஷம் மாதிரி தான் பிரிக்க போகிறாங்க. பெருசாக ஒரு வேரியேஷன் இருக்காது. 3 ரவுண்டு தான் நடக்கும். ஸோ ரவுண்டாக பிரியும் போது பிரிஞ்சிருவாங்க. அதில் நிறைய பேர் கவுன்சிலிங்கே சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ண மாட்டான், ஆப்சண்ட் ஆயிடுவோம். அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவனும் போய் காலேஜ் எடுக்க மாட்டான், ஜாயின் பண்ண மாட்டான். நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாரு, இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பயப்பட வேண்டாம். 7.5% 50,373 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் எலிஜிபிள் கேண்டிடேட் எப்போ தெரியும்னா ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் தெரியும். 7.5க்கு அதாவது கவர்மெண்ட் ரிசர்வேஷன் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு இலவச சீட்டு, ஓகேங்களா? அது எவ்வளோ இருக்குது இலவச சீட்டு? மொத்தமாகவே ஒரு 15,000 சீட்டு தான் இருக்குது. சீட் இன்க்ரீஸ் பண்ணால் கூட 16,000 சீட்டு தான் வரும். அதுக்கு இவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க. அதில் கிடைக்கலனாலும் ஜென்ரலில் அவங்களுக்கு கிடைக்கும். 2 வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு, ஓகே? அதாவது மொத்தமாக 2,45,000 50,000 பேர், அதில் 50,000 பேர் 7.5% இருக்காங்க. அடுத்து ஒகேஷனில் மொத்தமாக இதில் ஒகேஷனில் 2,311 பேர் இருக்காங்க தொழிற்கல்வியில். ஜென்ரலில் 2,42,909 பேர் இருக்காங்க. ஸோ மொத்தமாக இவ்வளோ பேர், பிரித்து பார்த்தா இவ்வளோ பேர். ஜென்ரலில் மட்டுமே 2,42,909 பேர். ஸோ இதுதான் வந்து நம்பர்ஸ்.
இதிலெல்லாம் எப்படி போட்டி இருக்கும் அப்படின்னா 7 ரிசர்வேஷன் அதான் நான் சொன்னேன்ல 15,000 சீட் தான் இருக்கும். ஸோ ரவுண்டில் கிடச்சிரும், 2வது ரவுண்ட்லேயும் ஓரளவு கிடச்சிரும், 3வது ரவுண்டில் சான்ஸ் கம்மி தான். அண்ட் மோரோவர் உங்களுக்கு கிடைக்கலாம் ஜென்ரலில் பார்த்துக்கோங்க நல்ல சீட்டாக, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அண்ட் ஒகேஷனல் குரூப்புக்கு ரவுண்ட்லேயே முடிச்சு விட்ருவாங்க. ரவுண்ட்லேயே உங்களுக்கு சீட் அலோகேஷன் ஆயிரும். ஓகேங்களா? ஒகேஷனல் குரூப் பற்றி கவலைப்பட வேண்டாம், மோஸ்ட்லி ஒரு நல்ல கட் ஆஃப் தான் இருப்பீங்க. ஸோ பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஜென்ரலில் வரவங்க ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 பிரியும். ஸோ அதில் எப்படி பிரியுங்கிறது இப்போ நான் போன வருஷத்தோட சொன்னல, அந்த மாதிரி நிறைய பேர் ஆப்சன்டீஸ்லாம் ஆகும்போது நமக்கு ஒரு நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கும். ஓகேவா? ஆல்ரெடி போய் சேர்ந்துட்டானுங்க, கல்லூரிக்கு போய் சேர்ந்துட்டானுங்க, பயப்படாத. இப்போ உன்னை சுற்றி இருக்கவனே ஒரு 5 பேர் போய் சேர்ந்துருப்பான், உன்னைய பயப்படுத்திட்டு இருப்பான். அதனால் பயப்படாது. இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி போய் சேர்ந்துட்டாங்க, நாங்களும் போய் சேர்ந்துக்கிறோம். கவுன்சிலிங் எதுக்கு ஏங்க? முழு 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 முயற்சியோடு நீங்கள் இறங்கணுங்க, தைரியமாக இறங்கணும். சரிங்களா? நல்ல சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும். நான் தான் இவ்வளோ சொல்கிறேன்ல, நம்புங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஸ்டேட் போர்டில் படித்தவங்க 2,13,898 பேர். அதாவது நம்ம ஸ்டேட் போர்டில் படித்தவங்க எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க? 2,13,898 பேர். சிபிஎஸ்சியில் படித்தவங்க 28,693 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் எவ்வளோ பேர் போகிறான்னு தெரியல. ஏன்னா சிபிஎஸ்சி படித்தவங்க ஃபுல்லாக நீட்டுக்கும் இந்த ஜேஇ சைடில் நிறைய பேர், ஜோசா கவுன்சிலிங்க்கும் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அதனால் அதில் எவ்வளோ பேர் போகிறான்னு தெரியல. ஏன்னா அதில் நிறைய பேர் போவாங்க, நம்ம ஆளுங்களும் போவாங்க, பட் சிபிஎஸ்சி மாணவர்கள் நிறைய பேர் போவாங்க. ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி, ஸ்ரீலங்கன் அகதிகள், அதாவது இவங்க 103 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ இருக்க டேட்டா வச்சு சொல்லும்போது ரேங்க் லிஸ்ட் வந்தால் தோராயமாக இல்லை, புள்ளியாக கரெக்டாக அக்யூரேட்டாக ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிடும் எவ்வளோ பேர் இந்த வருஷம் உங்கள் கூட போட்டி போட போகிறாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு போட்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஹெவியாக இருக்க போகுதான்னு கேட்டால் ஹெவியாக தான் இருக்க போகுது. ஆனால் நீங்கள் சிந்திக்க வேண்டியது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் கூட எவ்வளோ பேர் போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிறது அந்த ரவுண்டு பிரிஞ்சால் தெரிஞ்சிடும். தோராயமாக நான் முதல்ல சொன்ன மாதிரி போன வருஷம் ஒரு 40,000 பேர் ஃபஸ்ட் ரவுண்டில், 2வது ரவுண்டில் ஒரு 1,00,000 பேர், 3வது ரவுண்ட்லேயும் 1,00,000 பேர். அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ அந்த ரவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் சீட் எடுத்தாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் நடக்கும் நான் நினைக்கிறேன். ரவுண்டில் கம்மியான பேர் தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தடவை 180க்கு மேலே எடுத்தவங்க கம்மியான பேர் தான் நான் நினைக்கிறேன். ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் தெரியும். அண்ட் 180லேருந்து 160 வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் 160 கீழே 140 130 நிறைய பேர் இருக்காங்க இந்த தடவை. அப்போ 3rd ரவுண்டில் போட்டி ஜாஸ்தியாக இருக்க போகுதுங்கிறத நல்லா தெரியுது. அண்ட் 2வது ரவுண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு போட்டி இருக்க போகுது. ரவுண்டில் ஆள் கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ எது எப்படியோ ரவுண்டில் எப்பவுமே 5,000லேருந்து 7,000 பேர் ஆப்சென்ட் ஆகிடுவான். காரணம் என்னென்னா, அவன் அங்கேயும் போட்டு வச்சுருப்பான், இங்கே நீட்லேயும் போட்டு வச்சுருப்பான், இங்கேயும் வச்சு விளையாண்டுருப்பான். ஸோ அதில் போகிறதா இதில் போகிறதான்னு தெரியும். சில பேர் சும்மாவே போட்டு வச்சுருப்பானுங்க, ஆர்ட்ஸ் எல்லாம் போயிருப்பானு சும்மாவே போட்டு வச்சுருப்பாங்க. 2வது ரவுண்டில் சும்மா அப்படியே விளையாடுவானுங்க, ஆல்ரெடி காலேஜ் சேர்ந்துருப்பானுங்க, சும்மா விளையாடுவானுங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. 3வது ரவுண்டில் சுத்தம் எல்லாம் ஆல்ரெடி சேர்ந்துருப்பாங்க, லோ கட் ஆஃப் இல்லை, எல்லாம் ஆல்ரெடி சேர்ந்துருப்பாங்க, எக்கச்சக்கமான சீட் இருக்கும். நல்ல கல்லூரியில் மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள், எலக்ட்ரிக்கல் போன்ற சீட்டுகள் இருக்கும் 3வது ரவுண்டில். ஆனால் எவனும் எடுக்க மாட்டான், எல்லாம் ஏடிஎஸ், ஏஎம்எல், சிஎஸ்சின்னு போயிடுவான். எவனுமே 3rd ரவுண்ட் எடுக்க மாட்டான். 3rd ரவுண்ட் வந்தாச்சு, ஒரு நல்ல காலேஜ் வேணும்னு நினைக்கிறேன். சிஎஸ்சி இந்த மாதிரி கோர்ஸ் ஒரு தரம் குறைந்த கல்லூரி கீழே இருக்கும், அந்த கல்லூரியில் போய் எடுக்கணும்னு நினச்சி எடுத்துருவான். அங்கே போய் பார்த்தா ஒரு வசதி இருக்காது, ஒன்றும் இருக்காது, அது வேறு விஷயம். ஸோ அதனால் இந்த புள்ளி விவரத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சோர்ஸ்லேருந்து எடுத்தேன், டோட்லேருந்து வந்தது புள்ளி விவரம். ஸோ அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது மூலிமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 7.5 ரிசர்வேஷன் மனசு சேர்த்திக்கங்க. இப்போதைக்கு கிடைக்குங்கிற மாதிரி வச்சுக்கோங்க, பட் 100க்கு 100 கிடைக்காதுங்கிற மாதிரி நீங்கள் 100க்கு 100 கிடைக்கலைனாலும் உங்களுக்கு ஒரு 50-50 சான்ஸ். இதில் கிடைக்கலனாலும் இதில் போய்க்கலாம், ஜென்ரலில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 2 சாய்ஸ் பில்லிங் லிங்க் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு 7.5, அதனால் பிரச்சனை கிடையாது. 7.5% பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான். நீங்கள் ஒரு வேளை உங்கள் கோட்டாவில் கிடைக்கலன்னா நீங்கள் ஜென்ரலில் சாய்ஸ் பில்லிங் பண்ணி 2 சாய்ஸ் பில்லிங் பண்ணுவீங்க, அதில் எடுத்துக்கலாம். ஸோ ரவுண்டில் இருக்கிறவனுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும். 2வது ரவுண்டில் இருக்கிறவனுக்கு கூட சான்ஸ் கிடைக்கும், பட் பின்னாடி இருக்கிற ரேங்க் கொஞ்சம் குறைவாக இருக்கும். 3வது ரவுண்டில் இருக்கும் கல்லூரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏதோ ஒரு மொக்க கல்லூரியில் 7.5 ரிசர்வேஷன் கிடைக்கும், பாத்ரூம் கூட இருக்காது, பாத்ரூம் வசதி கூட கரெக்டாக இருக்காது, அந்த மாதிரி கல்லூரி எதாவது கிடச்சிட போகுது பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் 7.5ல் ஏதோ ஒரு மொக்க கல்லூரி இலவச சீட்டு படிக்கிறதுக்கு ஜென்ரல் நல்ல கல்லூரி எடுத்துகிட்டு போயிடு. ஸோ ஒகேஷனல் குரூப்புக்கு ஓகே, எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு கிடச்சிடும். ஜென்ரலில் இவ்வளோ பேர் இருக்காங்க, பயப்படாதீங்க. இப்போ ரவுண்டு பிரியும்.
7.5 ரிசர்வேஷனுக்கும் உங்களுக்கு ரவுண்டு பிரிப்பாங்க, ஜென்ரலே ரவுண்ட் பிரிப்பாங்க. ஆனால் ஒரு 7.5 ரிசர்வேஷனுக்கு ஒன்று தான். 7.5 ரிசர்வேஷனில் இது அந்த ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 பிரியுதில்ல, இதுலேயும் அவன் பேர் இருக்கும், இதுலேயும் அவன் பேர் இருக்கும். நான் தான் சொன்னேன்ல, அவனுக்கு 2 சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் ஓப்பன் ஆகும். 7.5 ரிசர்வேஷன்லேயும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவான், இதுலேயும் பண்ணுவான், ஒரே நாளில் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் கவுன்சிலிங் வரும்பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு நல்லா புரியும் நான் சொல்கிறத விட. ஸோ அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 7.5 சீட் எடுக்க முடியலன்னா ஜென்ரல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 7.5லேயே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட் ஆஃப் கொஞ்சம் 150க்கு மேலே இருந்தால் கூட ஏதாவது டீசெண்டான காலேஜ் கிடச்சிடும். 150 கீழே இருக்கும்போது ஓரளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல காலேஜ் கிடைக்கலாம், ஜென்ரல் எடுத்துக்கோங்க. ஜென்ரலில் இருக்கிறவங்க நான் இப்பவும் சொல்கிறேன், முதல் ரவுண்டில் இருக்கிறவங்க வருத்தப்பட வேண்டாம், 2வது ரவுண்டில் இருக்கிறவங்க கூட வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு நல்ல கல்லூரி சீட் கிடைக்கும். 3வது ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு கோர்ஸுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணு. EEE, மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, மெக்கட்ரானிக்ஸு, மெக்கானிக்கல், சிவில், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. சிஎஸ்சி, இசிஇ, ஏடிஎஸ், ஏஎம்எல், சிபிஎஸ்சி இந்த மாதிரி சிசிஇ அண்டு ஐஓடி இந்த மாதிரிலாம் கிடைக்காதாங்க சார்னா கிடைக்கும். ஏதோ ஒரு மொக்க கல்லூரியில் கிடைக்கும், பேரே தெரியாத கல்லூரியில் கிடைக்கும். அதில் படிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை ஒன்றும் பிரகாசமாக இருக்க போகிறதில்ல. டிகிரிக்காக படிக்கிறேன்னா வேணால் படிச்சுக்கோ, பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ இருக்காது. ஏன்னா தரம் குறைந்த கல்லூரிகள் இருக்க தான் செய்யுது. ஓகேவா? ஸோ அதனால் இதுதான் டேட்டா. ஸோ போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா ஹெவியாக இருக்குமான்னு கேட்டால் ஹெவியாக தான் இருக்கும். அந்த இடத்துல ஸ்மார்ட் சாய்ஸ் ஃபில்லிங் உன்னுடைய கோட்டா 2 ரேங்க் லிஸ்ட் வரும்போது 2 வரும். கம்யூனிட்டி ரேங்க் வரும், ஜென்ரல் ரேங்க் வரும். கம்யூனிட்டி வச்சு தான் இங்கே எல்லாமே. ஜென்ரல் ரேங்க்கை வச்சு தான் உங்களுக்கு சீட்டே அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? கம்ப்யூட்டர் வந்து சீட்டே உனக்கு எடுத்து கொடுக்கும். இருந்தாலும் இந்த கம்யூனிட்டிங்கிறது ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர்த்து கூட நீ போட்டி போட போகிறங்கிறது கம்யூனிட்டி வைஸ் தெரியும். பிசியில் எவ்வளோ பேர், எம்பிசியில் எவ்வளோ பேர், எஸ்சியில் எவ்வளோ பேர் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் நீ வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் லூப் இருக்குது. ஸோ அதனால் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற வருத்தத்தை விட்டுட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதுக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக வீடியோ போடுறேன். அண்டு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 எப்படி பிரிப்பாங்க அண்ட் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது உங்கள்கிட்ட. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம். எல்லாமே ஒரே வீடியோவில் பேசினா புரியாது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம். தொடர்ந்து நம்ம சேனலை ஆதரிங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்க்குற எல்லாத்துக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் பண்ணி எல்லாத்துக்குமே நல்ல சீட் வாங்கி தரணும்னு என் ஆசை. ஸோ காண்டாக்ட் பண்ணி ஃபோன் எடுக்கல. இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, ஃபோன் எடுக்கல அப்படின்னா பயப்படாதீங்க. நீங்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயும் காண்டாக்ட் பண்ண முடியலன்னா ஒரு 2 நாள் விட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். பயப்படாதீங்க. ஏன்னா ஒரு ஆள் தான் போட்டிருக்குது ஃபோனுக்கு. ஸோ அதனால தான். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உதவும். நன்றி.